2021 தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு 27 மாதங்கள் கழித்தே அந்த தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. அதேபோல் தவக தனது தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. தற்போது அந்த கட்சி ஆட்சியையும் அமைத்துள்ளது. கட்சித் தலைவர் விஜயும் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதனால் பெண்கள் மத்தியில் 2500 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது குறித்து முதல்வர் விஜய் பேசியபோது, மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் 2500 ரூபாய் என்று கூறிவிட்டு இப்போது மறுசீரமைப்பு என்கிறார்கள். குறைந்தது 1000 ரூபாயையாவது தொடர்ந்து வழங்குங்கள் என்று அவர் விமர்சித்திருந்தார். இதற்கிடையில் இந்த மாதம் 1ஆம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அடுத்த மாதம் மீண்டும் 1000 வருமா அல்லது 2500 ரூபாயாக உயருமா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார், பட்ஜெட்டில் அறிவித்த பிறகே 2500 ரூபாய் வழங்கப்படும். தேவையான நிதி ஆதாரங்கள் சரி செய்யப்பட்ட பிறகு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று விளக்கமளித்தார். மேலும் தவக எந்த வெர்ஷனும் கிடையாது, அது புது வெர்ஷன் என்றும் அவர் தெரிவித்தார்.